ஹரே கிருஷ்ணா பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சிர்ல குருதேவ். பகவத்கீதை 3ஆம் அத்தியாயம். செயலாற்ற வேண்டிய முறை. பதம் 8. நேதம் குரு கர்மத்வம் கர்ம ஜாயோஹி அகர்மணக சரீரா யாத்ரா அபீச்ச தேன பிரசித்தையேத் அகர்மணக. உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய். செயலற்ற நிலையை விட பக்தியுடன் செயல்படுவது சிறந்தது. ஏனென்றால் செயலின்றி சரீர யாத்திரை கூட நடக்காது. விளக்கம். வேத இலக்கியங்களில் விதிக்கப்பட்ட கர்மம், விளக்கப்பட்ட கர்மம், விபரீத விளைவு தரக்கூடிய கர்மம் இப்படிலாம் இருக்குது. விதிக்கப்பட்ட கர்மத்தை பகவான் நேத குரு கர்ம அப்படிங்கிறார். விரதங்கள், தவங்கள், தானம், உபவாசம், உபாசனை இதுக்கெல்லாம் விதிக்கப்பட்டது விகித கர்மம்னு சொல்லலாம். அடுத்து விளக்கப்பட்டது அப்படின்னா பொய், களவு, கொலை, மோசடி இதுக்கெல்லாம் விளக்கப்பட்டது. இதுக்கு நிஷித்த கர்மம்னு பேர். நேத அப்படிங்கிறது வர்ணம், ஆசிரமம், இயல்பு சூழல், உணவு பழக்க வழக்கங்கள், வியாபாரம், வீடு கட்டுறது, பிரத்தியாருக்கு உதவியாக இருக்கிறது, இதெல்லாம் அடங்கும். இதெல்லாம் சூழல் இதுகளை பொறுத்து அமையும். இது சுபாவத்தின் படியானது. இதெல்லாம் செய்யக்கூடியது. அர்ஜுனன் சத்திரியன் அப்படிங்கிறதுனால சூழலுக்கு ஏற்ப வாய்ச்சிருக்கிற இந்த போரில் ஈடுபடுறது அவனுக்கு இயல்புக்கேற்ற சுபாவத்துக்கேற்ற கர்மம் அப்படிங்கிறார். போர் அப்படிங்கிறது கொடிய வன்முறை அப்படின்னா கூட வீரனுக்கு அது ஒரு மென்மையான அணுகல் தான். ஏன்னா ஒரு முரடன அரசு திருத்தணும்னா அதை விட முரடனாக இருக்கணும். அவங்களுக்கு அந்த அனுமதி இருக்குது. அப்படின்னா துரியோதனனுக்கும் போர் செய்ய அனுமதி இருக்கான்னு கேள்வி வரலாம். அநியாயத்தை தக்க வைக்க போர் செய்கிறது அது வீரனுக்கு ஒரு கேவலம். அது தப்பு. அது சாஸ்திர விதி கிடையாது. அது விபரீத கர்மம், விபரீதமானது, அறத்துக்கு புறமான செயல். அர்ஜுனனுக்கு எது சிறந்தது ஜாயசி அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்டிருந்தா பகவான் அதே வார்த்தையை இங்கே பயன்படுத்தி இங்கே ஜாய சிறந்ததுன்னு பதில் சொல்கிறார். கர்மயோகத்துக்கு உத்தியோகம்னு ஒரு பேர் உண்டு. ஒரு செயலை செய்கிறதுனால பகவான்கிட்ட நெருக்கம் உண்டாச்சுன்னா அதுக்கு உத்தியோகம்னு பேர். கர்மயோகத்தில் கடமையை செய்யும் நிர்பந்தம் இருக்குது. இறைவனை இலக்காக கொண்டு அமைக்கப்பட்டது தான் கர்மயோகம். அதனால் அதுக்கு செல்லமாக உத்தியோகம்னு ஒரு பேர் இருக்குது. விதிக்கப்பட்ட கடமைகள் அதை செய்ய தவறுறவன் கவனம் இல்லாமல் இருக்கிறது, சோம்பலாக இருக்கிறது, உறக்கத்தில் இருக்கிறது, இப்படி காலத்தை வீணாக்கிறது அவனுக்கு இந்த மாதிரி தான் புத்தி போகும். இல்லாட்டி அறத்துக்கு புறமான காரியங்களை செய்வான். தனக்கான கடமைகளை செய்யாதவனுக்கு வீழ்ச்சி உண்டுங்கிறார் பகவான். அதனால தான் செயலற்று இருந்தால் உடலை கூட பேண முடியாது, சரீர யாத்திரை நடக்காதுங்கிறார். சரீர மாத்தியம் களவு தர்ம சாதனம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அதாவது ஒரு நல்லது செய்ய உடல் தான் முதல் கருவி அப்படிங்கிறார். ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடும் பலரும் கர்மங்கள்ல இருந்து விலகி ஓட தான் பார்க்குறாங்க. நமக்கென அனுகூலம் இல்லை, இல்லாட்டி அனுகூலம் இல்லாத பல விளைவுகள் காலத்துக்குள்ளே மறைக்கப்பட்டு இருக்கு. நாம் செயல்பட அந்த மறைக்கப்பட்ட விளைவுகள் வெளிப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுதந்திரம் கிடைக்கும். இதுக்கு கர்த்தவிய கர்மா, விதிக்கப்பட்ட கர்மா, கடமை அப்படின்னு பேர். கர்மங்கள்லேருந்து விலக பார்த்தோன்னா அதுகெல்லாம் நமது ஆன்மீக சாதனைகளில் தடையாக தொந்தரவு தந்தபடியே இருக்கும். இதனால் குறிக்கோள் அடைகிறதுல தாமதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஒரு இடத்துல ஆலயம் கட்டுற பணி நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அங்கே வேலை செய்கிறவன்ட்ட ஒருத்தர் இங்கே என்ன நடக்குன்னு கேட்டால் வயிறுன்னு ஒன்று இருக்குதுல்ல, என்ன பண்ணுறது, தலையெழுத்து, வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கலாம். அப்போ அவன் மன ஈடுபாடு இல்லாமல் அந்த செயலில் இருக்கான். இதே கேள்விக்கு இன்னொருத்தன் பதில் தரும்போது பொழப்பு நடக்கணுமே அதான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கலாம். அவன் கொஞ்சம் பரவாயில்ல. இன்னொருத்தன் தொழிலை நேசிக்கிறவனாக இருக்கான், மன ஈடுபாடு இருக்குது. அவன் பதில் எப்படி இருக்குன்னா, நமக்கெல்லாம் அதிர்ஷ்டம், நம்ம பக்கத்திலே பகவானுக்கு ஒரு ஆலயம் வருது,
என்ன புண்ணியம் செய்தோமோ, நீங்களும் உங்க பங்குக்கு 2 கல் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்வான். இது ஈடுபாடு உள்ளவனுடைய பதில். இப்படி சுபாவத்தின்படி செயல்ல ஈடுபடுறவனுக்கு நிச்சயமா மனசு லயிக்கும், மன நிம்மதியும் கிடைக்கும். மனலயம் இல்லாதபோது எரிச்சல் இப்படிலாம் வரும். கோபம் இதெல்லாம் வரும். இதெல்லாம் மேலும் மேலும் பந்தத்தை தரும். இதைத்தான் இங்க சொல்றாரு. திரும்ப சொல்றேன். 3:9 யஜ்ஞார்த்தாத் கர்மணோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சார. பகவான் விஷ்ணுவின் திருப்திக்காக ஆற்றப்படும் செயல்கள் விடுபடுத்துகின்றன. மற்றபடி செயல்பட்டால் லோகமாந்தர்கள் மாட்டிக்கொள்வார்கள். ஆதலால் கௌந்தையா, பற்றற்று உன் கடமையை நன்றாகச் செய். விளக்கம். யஜ்ஞ அப்படிங்கிற பதம் நற்செயலை குறிக்கும். உயர்ந்த நோக்கோட நற்செயல்கள் இருக்கிறது. இதற்கு பரம அர்த்தம் அப்படின்னு பேரு. அதாவது அர்த்தத்தோட வாழ்றது. இதற்கு மாறுபட்டதெல்லாம் அந்நியத்திர, அது அனர்த்தம் அப்படின்னு சொல்றார். பகவானை திருப்திப்படுத்த அந்தணர்கள் யாகம் செய்கிறாங்க. அது அவங்களுக்கு நற்செயல். லோக நன்மைக்காக, தர்மத்துக்காக வீரத்தை காட்டுறது சத்திரியனுக்கு நற்செயல். பயிர் தொழில், பொருள் ஈட்டல் எதுகளில் பொதுநலம் இருக்கிறதுனால வைசியர்களுக்கு அது நற்செயல். சூத்திரர்களுக்கு குற்றேவல் செய்வது, சமூக தொண்டாக அதை செய்யணும், அது அவங்களுக்கு நற்செயல். மனுஷனாக பிறந்த பிறகு வாழ்வு முறை யஜ்ஞத்துக்கு சமமானதாக மாற்றப்படணும். உண்ணும் விஷயத்தில் மிருகங்கள் பிடுங்கி சாப்பிடும், இது தாழ்ந்த நிலை. சில பிராணிகள் கூட்டம் கூட்டமாக சண்டை இல்லாமல் பங்கிட்டு சாப்பிடுது, இது இடைநிலை. மனுஷன் இதுக்கெல்லாம் மேம்பட்டவன். அவன் இறைவனுக்கு கொடுத்து அதை பிரசாதமாக பெற்று பல ஜீவர்களுக்கும் தந்து உண்ணணும், இது மேம்பட்ட நிலை. உலகத்தில் எல்லாமே இறைவனால் தரப்பட்டிருக்கு. மனித இனம் மட்டும்தான் அதை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிற திறன் கொண்டதாக இருக்கு. பகவான் எந்த தேவையும் இல்லாதவர். ஆனால் தாங்கிட்ட தரப்படுற எதையும் அவர் புனிதமாக்கி நம்மையும் புனிதப்படுத்தி நன்மை செய்கிறார். பூக்கள், இலைகள், தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் பகவானுக்கு தரப்படும் போது அதுகளில் இருக்கிற உயிர்கள் விமோச்சனம் பெறுது. பகவானை இதுகெல்லாம் அடையுது அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம பவ்யமாக இதுகள்கிட்ட அணுகணும். சுயநலம் இல்லாமல் அதே சமயம் பிற எல்லா ஜீவர்களுக்கும் நன்மை தரும்படி வாழ்கிறது நற்செயல். இதில் பகவான் திருப்தி அடைகிறார். யஜ்யம் அப்படிங்கிறது நற்செயல் அப்படின்னா மிக மேலான நற்செயல். இங்கே 10ஆம் அத்தியாயத்தில் பகவான் சொல்கிறார். நாம ஜபத்தை சொல்கிறார். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்கிறது. யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞம் அப்படிங்கிறார். நான் யாகங்களில் நாம ஜபமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதனால் பகவானுக்கு யஜ்ஞபதின்னு ஒரு பேர் உண்டு. யஜ்ஞபதிங்கிறது தான் யஜ்யமான் அப்படின்னு ஆச்சுது. நற்செயல்கள் எப்போதுமே விருத்தியாகிட்டே தான் போகும். அனுபூதி உள்ள ஞானியர்கள் ஞானத்தை தரும் அளவுக்கு ஞானவான்களாக சிறப்பு பெறுறாங்க. அன்போட அடுத்தவங்களுக்கு தந்து வாழ்கிறதுல குறை நீங்குது. தான் உண்பதை விட 4 பேருக்கு தந்து உண்பது பசி வராமல் பண்ணோம். இது இறைக்க இறைக்க கிணத்துல நீர் வரத்து கூடுற மாதிரி, தியானத்தால் மனம் சுத்தமாகிற மாதிரி தானத்தால் தனம் சுத்தமாகுது. கீதையின்படி அவரவர் கடமை தான் வேள்வி, யஜ்யம். சாஸ்திர விதிப்படி செயல்கள் எல்லாமே வேள்விதான். பிரத்யாரது நன்மைக்காக வாழும்போது பற்று உண்டாகாது. பழைய கர்ம வினை தொகுதிகளும் கூட தீர்ந்து போகுது. மனம் அதாவது பணம் சம்பாதிக்கிறதுல எவ்வளோதான் ஒருத்தன் பாடுபட்டாலும் அவனுக்கு நினப்பு பணத்தில் இருக்கிற மாதிரி கிருஷ்ணருடைய பேச்சை கேட்டு அவங்க கடமையை செய்யும்போது அவங்க மனசில் பரமாத்மா மேலே நினப்பு அமர்ந்தபடியே இருக்கும். அந்நியத்திர கர்மம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்போட செயல்படுறதையும் குறிக்கும். தடுக்கப்பட்ட முரண்பட்ட காரியங்களை ஏக்கத்தோடு செய்கிறது. சுகம், ஓய்வு, பேர், புகழ் இதுகளை கருதி செய்யப்படுகிற செயல்கள் எல்லாமே அந்நியத்திர, மற்றபடி செய்கிறது. சத்சங்கத்தில் தன்னை சில பேர் அறிவாளியாக காட்டுறதுக்கு கேள்வி கேட்பாங்க, இதுவும் அந்நியத்திர கர்மந்தான். தனக்காக செயலாற்றுறதால பயன் கருதும் மனப்பான்மை உண்டாகும். இதனால் விளக்கப்பட்ட கர்மங்களை செய்ய ஒரு ஆசை இல்லாட்டி தன்முனைப்பு உண்டாயிரும். பொது நன்மையில் தனி நன்மை தான் இருக்குது. அதாவது
தன் நன்மையும் அதுக்குள்ள அடங்கிருது. போகத்துல பற்றும், செல்வத்துல ஆசையும் உண்டாகுது அப்படிங்கிறதுனால, கர்மயோகத்துல இதெல்லாம் தடை அப்படின்னு சொல்லப்படுது. மனித உடல் கிடைச்சாச்சு, இனி பகவான அடையணும் அப்படிங்கிற நெனப்புல நற்செயல்கள செய்யணும். கர்மம் அப்படிங்கிறது உலகியல் விஷயம் தான். ஆனா, அத தனக்கென செஞ்சா பந்தம் வரும். பந்தம் போறதுக்கு கர்மத்த யோகமா மாத்தணும். அதுதான் நற்செயல். அப்ப பரமாத்மாவோட சேர்க்கை உண்டாகுது. பிரத்தியாருடைய நன்மைக்காக பாடுபடுறது இதயத்துல அன்ப வளர்க்கும். சுயநலம், பற்று இதெல்லாம் பிரத்தியாருக்காக செயல்படும்போது குறையுது. கிருஷ்ண பக்தியில தான் இது சாத்தியம். சுயமாக செயல்படும்போது அழியும் பலன் தான் கிடைக்கும். பரோநலமாக செயல்படும்போது அழியா பலன் உண்டாகுது. இங்க முக்கியமா கவனிக்கத்தக்க ஒரு விஷயம், கர்மயோகத்துல கர்மங்கள்ல பிறருடைய நலன் அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. சுயநலம் அங்க கிடையாது. பிறர் அப்படிங்கிறது நாம நினைப்போம் நம்ம தவிர அடுத்தவங்க அப்படின்னு. ஆனா நம்முடைய உடலும் பிறர் தான். நம்ம ஆன்மாவுக்கு அது அந்நியமானது. அ ஏன்னா சுயம் அப்படிங்கிறது ஜீவன். அது தனக்கு ஆற்றலா உள்ள இருக்கிற பரமாத்மாவுடைய சொந்த அம்ச துணுக்கு. ஜீவனுக்கு இங்க கொண்டாட தரப்பட்டிருக்கிற ஜட உலகத்துல பகவானுடைய ஜட சக்தியின் ஜட உலகம். அதாவது ஜீவனுக்கு இங்க தரப்பட்டிருக்கிற இந்த ஜட உலகம், பகவானுடைய ஜட சக்தியுடைய, பிரகிருதியுடைய அம்சம் அது. ஜட உலகத்துல எல்லாமே ஜடம் தான். ஆன்மாவுக்கு பரமாத்மா கூட செயல்பாடு அப்படின்னு லோகத்துல ஒண்ணும் கிடையாது. சம்சாரத்துல இருந்து கிடைச்ச இந்த சரீரத்த, மனம், புத்தி உள்பட இந்த சரீரத்த எந்த அளவு ஜீவன், நான் அப்படி, எனது அப்படி இந்த மாரிலாம் நெனச்சு ஆதிக்கம் பண்ணுதோ, அந்த அளவுக்கு மமதை, சுயநலம் கூடுது. கர்மயோகம் செய்யும்போது இந்த மமகாரம் நீங்குது. குழந்தை உடல், சிறுவன் உடல், வாலிப உடல் இப்படி உடல் மாறுனாலும், தான் அப்படிங்கிற உணர்வு மாறாம இருக்க காரணம், நமக்குள்ள இருக்கிற ஆன்ம உணர்வு உள்ள மாறாது இருக்கிற பரமாத்மா கூடவே ஒரு ஒரு சேர்க்கை உணர்வு இருக்குது. இதுதான் நான்கிறது மாறாம இருக்கிறதுக்கு காரணம். அதனால சேவை மனப்பாங்கோட செயலாற்றுவது இறைவன திருப்திப்படுத்துதுன்னு சொல்லப்படுது. தூக்கம், சோம்பல், அலட்சியம், சுகபோகம் இதுகளுக்கு இடம் தராம இருந்தா, உடலுக்கு அது ஒரு பெரிய சேவை தான் அது. புலன்கள உலக விஷயங்கள விடாம இருக்கிறது புலன்களுக்கு செய்யக்கூடிய சேவை. யாருக்கும் கேடு நினைக்காம, சுகபோகங்கள ஆசைப்படாம, தன்னையே நெ சுயநலமா ரொம்ப தன்னையே கருதாம இருக்கிறது மனசுக்கு செய்யற சேவை. அடுத்தவங்க என்ன பண்றாங்க? என்ன குறை அடுத்தவங்க மேல இருக்கு அப்படின்னு பார்க்காம இருக்கிறது புத்திக்கு தரக்கூடிய சேவை. சரீரம், இந்திரியம், மனம், புத்தி இதுகள்ல மமகாரம், பற்று இல்லாம இருக்கிறது மொத்த சேவை. ஒருத்தர் பகவான் கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டு தன்னை அவருக்கு தாசனாக கருதி வாழும்போது, மொத்தத்துல அவங்க என்ன செய்தாலும் அது சேவை தான். ஹரே கிருஷ்ணா.